என்ன சாப்டர் இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. ஸோ நம்ம 9th ஸ்டாண்டர்ட் அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்ட்ல என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா அயனி காம்பவுண்ட்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். ஸோ அயனி காம்பவுண்ட்ஸ் பத்தி என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ஒரு கேட்டையான் அண்ட் ஆனையான் இருக்கும். ஸோ இப்போ ரெண்டுமே என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டேபிள் பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணோம். பை டொனேட்டிங் அண்ட் அக்செப்டிங் அண்ட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். டொனேட் பண்ணோம், அப்புறம் வந்து எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேபிள் பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணோம். சோ அப்படின்ற மாதிரி நம்ம அயனிக் காம்பவுண்ட்ல வந்து பார்த்திருப்போம். சோ நம்ம இங்க என்ன பார்க்கணும்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம். சோ இந்த சாப்டர்ல வந்து நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஒண்ணு என்ன பண்ணுவோம்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் என்ன பண்ணுவாங்க எக்ஸிபிட் பண்ணுவாங்க. அதை பத்தி பார்ப்போம். அண்ட் அவங்க எக்ஸிபிட் பண்ணக்கூடிய ஐசோமெரிசியம் அதை பத்தி பார்ப்போம். அண்ட் அவங்க எக்ஸிபிட் பண்ண கலர், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் எதனால, சோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா இந்த சாப்டர்ல வந்து நம்ம பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். சோ இங்க இருக்கிற மாதிரி இட் இஸ் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் அப்படின்றாங்க. சோ இப்போ காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்னா பார்க்கவே லைக் ரொம்ப டிஃப்ரெண்டா மிச்ச காம்பவுண்டுக்கும் இதுக்கு நல்ல டிஃபரன்ஸ் வந்து தெரியும். சோ அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In which a metal atom is bonded to a large number of metal anions and neutral molecule. So இதுல என்ன இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மெட்டல் ஆட்டம் இருக்கு. சோ இந்த மெட்டல் ஆட்டம் சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய ஆனயோன்ஸ் நியூட்ரல் மாலிகுல்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா பிரசென்ட் ஆயிருக்கும். சோ அந்த மாதிரி மாலிகுல் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இல்ல கோஆர்டினேஷன் மாலிகுல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ இது வந்து என்னது அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஜேஇ பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் என்னது குளோரோஃபில். குளோரோஃபில் என்ன அப்படின்னா இட் இஸ் a coordination compound of magnesium and hemoglobin என்னது it is a coordination compound of iron. நமக்கு தெரியும் இது முன்னாடியே. விட்டமின் B12 என்ன அப்படின்னா இது வந்து pernicious anemia factor. அது என்னது it is a coordination compound of cobalt. அந்த மாதிரி மூணுத்துக்கு நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இப்போ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னா என்னது ஒரு மெட்டல் ஆட்டம் இருக்கும். சோ இந்த மெட்டல் ஆட்டம் கூட நிறைய மாலிகுல்ஸ் என்ன ஆகிருக்கும் அப்படின்னா பாண்ட் ஆகிருக்கும். அண்ட் பார்க்கவே அது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். மிச்ச மாலிகுலுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் they are not ionizable. நம்ம படிச்சிருக்கோம்ல இந்த மாதிரி KCl எடுத்தோம் அப்படின்னா இது வாட்டர்ல போகும்போது இட் வில் எக்ஸிஸ்ட் அஸ் K பிளஸ் அண்ட் Cl மைனஸ் எக்ஸிஸ்டா இருக்கும். பட் இந்த மெட்டல் ஆட்டம் போகும்போது இந்த காம்ப்ளெக்ஸ்ல உள்ள மாலிகுல் என்னவா இருக்கும் அப்படின்னா இது அப்படியேவா தான் இருக்கும், அயனைஸே ஆகாது. ஓகேவா, அதான் அது நான் அயனைசபிள் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். சோ இதை வந்து இப்போ போனஸ் தியரியில இருந்து இன்னும் டீடைலா பார்க்கலாம். சோ இப்போதைக்கு இன்ட்ரோடக்ஷனுக்கு இது போகுது. ஓகேவா, சோ நிறைய டேர்ம்ஸ் பார்க்க போறோம். டேர்ம்ஸ் இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. சோ ஒன்று சிம்பிளா தான் இருக்கு. சோ இங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெட்டல் ஆட்டம் இருக்கு. சோ இந்த மெட்டல் ஆட்டம் சுத்தி ஒரு லிகண்ட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்தோமா. சோ எந்த ஆட்டம்னா ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் லிகண்ட்ஸ் கூட ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் அதர் ஆட்டம் கூட பாண்ட் ஆகிருக்கும் அதை என்ன சொல்றோம் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் மிச்சதுல இருந்து வரக்கூடியது என்ன பண்ணிக்கிறதுன்னா அக்செப்ட் பண்ணிக்குது. சோ தே ஆர் வாட் எலக்ட்ரான் அக்செப்டர்ஸ். சோ அதனாலதான் இது என்ன சொல்றோம் லூயிஸ் ஆசிட்ஸ் சொல்றோம். எதனால அப்படின்னா தே ஆர் எலக்ட்ரான் அக்செப்டர்ஸ். ஓகேவா, லிகண்ட்ஸ் இங்க என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது டொனேட் பண்ணுது. ஓகேவா, சோ எந்த ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து சென்ட்ரல் ஆட்டம் கூட பாண்ட் ஆகி அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்ணுதோ அதெல்லாம் என்ன சொல்றாங்க லிகண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. சோ இப்ப லிகண்ட்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்றதுனால அது என்னது இஸ் பேசிஸ் எலக்ட்ரான் டொனேட். ஓகேவா, இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த Fe இருக்கு பாத்தீங்கன்னா அதான் என்னது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இந்த Fe சுத்தி என்ன இருக்கு லிகண்ட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு, அதான் என்னது சைனைட். சோ இப்ப 6 சைனைட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. சோ இப்ப அதான் என்ன சொல்லிருக்காங்க லிகண்ட்னு சொல்லியிருக்காங்க. Fe Cn ஓ இங்க Fe என்னது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், நான் Cn எழுதுறேன். Cn தான் என்னது லிகண்ட். ஓகேவா, சோ இப்ப அடுத்து வரக்கூடிய ஸ்லைட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிகண்ட்ஸ் பார்க்க போறோம். இங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா if a ligand contains only one donor site then that it can be bonded to the central metal atom. சோ அப்போ ஒரு லிகண்ட்ல ஒரே ஒரு டோனர் சைட் மட்டும் தான் இருக்கு. சோ அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா யூனிடென்டட் லிகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேம்லயே உங்களுக்கு தெரியல யூனிக். சோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா குளோரினா இருக்கட்டும், ஒரே ஒரு மாலிகுல் குளோரின் எடுக்கும்போது அது என்ன பண்ணிக்குது இப்படிதான் பாண்ட் பண்ண முடியுது. அதே மாதிரி ப்ரோம் அது இருக்கட்டும். சோ இப்ப என்ன பண்ண முடியுது ஒரே ஒரு டோன் சைட் இருக்கு. சோ தட் இட் கேன் பாண்ட் டு த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அதான் என்ன சொல்றாங்க யூனிடென்டட் லிகண்ட்னு சொல்லியிருக்காங்க. பைடென்டட்ல என்ன அப்படின்னா எந்த ஒரு லிகண்ட் கிட்ட 2 டோனர் சைட்ஸ் இருக்கும், 2 டோனர் சைட்ஸ்.
and they both can be bonded to the central metal atom. இங்க பார்த்தோம் அப்படின்னா எத்தனை அமைன் எடுத்திருக்கோம். சோ இப்ப இந்த எத்தனை அமைன்ல 2 நைட்ரஜன் ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கா. சோ இது என்ன பண்ணிக்குது மெட்டல் கூட இப்படி பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. கரெக்டா? சோ இப்ப 2 டோன் சைட்ஸ் இருக்கிற தொட்டு அண்ட் ரெண்டுமே ஒரே மாலிகுல்ல பிரசன்ட் ஆயிருக்க தொட்டு அதான் என்ன சொல்றாங்க பைடென்டட் லிகண்ட் சொல்லியிருக்காங்க. One molecule that is having two ligands, sorry, two donor sites. இங்க என்ன பண்ணிருக்கு இது ஒரு மொத்தமா ஒரு லிகன் பட் எத்தனை டோனர் சைட்ஸ் இருக்கு 2 இருக்கா. சோ அதனால இதனுடைய எது என்னது பைடென்டட் லிகன். ஓகேயா. அடுத்த ஸ்லைட்ல என்ன பார்க்க போறோம்னா ட்ரைடென்டட் லிகன். சோ ட்ரைடென்டட் லிகன் என்னது 3 டோனர் சைட்ஸ். சோ இதுலயே உங்களுக்கு தெரியுது. ஹெக்ஸாடென்டட் லிகன். சோ EDTA வந்து நிறைய ஜெய் பாயிண்ட் ஆஃப் வியூல அது வந்து இருக்கு. EDTA என்ன அப்படின்னா 6 டோனர் சைட்ஸ் இருக்கும். இங்க பாருங்க இங்க O மைனஸ் இருக்கா, O மைனஸ் இருக்கா, இந்த 2 நைட்ரஜன் ஆட்டம், அதே மாதிரி இந்த நைட்ரஜன் ஆட்டம். மொத்தமா எத்தனை இருக்கு 6 டோனல் சைட்ஸ் இருக்கு. இந்த 6 டோனல் சைட்ஸ் என்ன பண்ணுது மெட்டல் ஆட்டம் கூட என்ன பண்ணிக்குது பாண்ட வந்து ஃபார்ம் பண்ணிக்குது. அதான் என்னது ஹெக்ஸாடென்டட் லிகண்ட். அடுத்து என்ன கிலேட்டிங் லிகண்ட். இது என்ன நம்ம இது வரைக்கும் டென்டேட் பார்த்துட்டு இருக்கோம். இது என்ன புதுசா கிலேட்டிங் லிகண்ட் அப்படின்னா ஒரு லிகண்ட்ஸ் வந்து என்ன பண்றதுன்னா மல்டி டென்டட் லிகண்ட்னு சொல்றாங்க. பாருங்க மல்டி டென்டட் லிகண்ட். மல்டி டென்டட்னா இட் ஷுட் பி பை ட்ரை ஆர் டெட்ரா அந்த மாதிரி. சோ இந்த லிகண்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா மெட்டல் கூட பாண்ட் ஃபார்ம் பண்றப்போ என்ன பண்ணுது ஒரு ஸ்டேபிள் ரிங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபார்ம் பண்ணுது. சோ அப்போ எந்த ஒரு லிகண்ட்ஸ் எல்லாம் மல்டிடென்டட் லிகண்ட்ஸ் எல்லாம் ஒரு மெட்டல் ஆட்டம் கூட ஒரு ஸ்டேபிள் ரிங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறோம் அதான் என்னது கிலேட்டிங் லிகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களா அப்படியே ஆக்சிலேட் அயான் இருக்கா. 2 ஆக்சிஜன் ஆட்டம் என்ன பண்ணுது இந்த மெட்டல் கூட என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க 2 என்ன பண்ணுது ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் மொத்தமா என்ன பண்ணுது 6 மெம்பர் ரிங். இது என்ன பண்ணுது அப்படின்னா 4 மெம்பர் ரிங் வந்து ஃபார்ம் பண்ணுது. இது என்ன பண்ணுது 5 மெம்பர் ரிங். அண்ட் இது பாருங்க 1 இந்த மாதிரி பெரிய பெரிய ரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா. சோ இது என்னது யூனிடென்டட் லிகண்ட் cannot form a ring like structure but multidentad ligand can. ஓகேயா. இங்க என்ன பார்க்க போறோம்னா கோஆர்டினேஷன் நம்பர். கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன புதுசு நம்பரா இருக்கு. கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் தானே பாத்துருக்கோம், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் தானே பாத்துருக்கோம். இதுல என்ன அப்படின்னா ஒரு மாலிகுல்ல எத்தனை நம்பர் ஆஃப் லிகண்ட் ஆட்டம்ஸ் இருக்கோ அதெல்லாம் என்னது கோஆர்டினேஷன் நம்பர்னால ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இங்க பாருங்களேன் டோட்டல் நம்பர் ஆஃப் லிகண்ட் ஆட்டம்ஸ். எத்தனை நம்பர் ஆஃப் லிகண்ட் ஆட்டம்ஸ் இருக்கோ அதான் என்னது கோஆர்டினேஷன் நம்பர். இங்கே பார்த்தோம் இந்த கோபால்ட் மாலிகுல்ல 4 NH3 மாலிகுல்ஸ் இருக்கா. சோ அதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர் என்னது 4 CO NH3 NH3 NH. ஓகேவா. சோ அப்போ 4 எத்தனை நம்பர் ஆஃப் லிகண்ட் ஆட்டம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கோ அதான் கோஆர்டினேஷன் நம்பர்னால நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். சோ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்களேன் FeC2O4 3-. இதுல என்ன இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா எத்தனை இருக்கு 3 ஆட்டம்ஸ் தானே இருக்கு. சோ 3 ஆட்டம்ஸ் இருக்கிற தொட்டு இதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர் வந்து நம்ம என்னன்னு எழுதிடுவோம் 3 எழுதிடுவோம். பட் இது வந்து கரெக்டா இல்லையா அப்படின்றத ஒரு செக் பண்ணுங்க. இங்க பாருங்க FeC2O4 C2O4 நான் எழுதுறேன். இப்போ 3 கோஆர்டினேஷன் நம்பர் தான் சொல்லலாம் பட் இது இல்ல. எதனால அப்படின்னா இந்த ஆக்சிலேட் அயான் கிட்ட எத்தனை டோனர் சைட்ஸ் இருக்கு 2 டோனர் சைட்ஸ் இருக்கு. நான் இங்க என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா the total number of donor atoms that are bonded to the metal, not only the ligands. ஓகேவா. சோ நீங்க கோஆர்டினேஷன் நம்பர் கவுண்ட் பண்ணும்போது you should count the total number of donor atoms and not the total number of ligands. ஓகேவா. சோ இங்க எத்தனை இருக்கு இதுலயும் 2 இருக்கு இதுலயும் 2 இருக்கு. சோ மொத்தமா 6 donor sites இருக்கிற தொட்டு கோஆர்டினேஷன் நம்பர் என்னது 6. so you need to count the donor atoms, donor sites and not the number of ligands. Okay, donor sites என்ன பண்ணணும் கவுண்ட் பண்ணணும். அடுத்து நம்ம இத பத்தி நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். கவுண்டர் அயான்னா என்ன. ஓகே கவுண்டர் அயான் பண்றோம். கவுண்டர் அயான் என்ன அப்படின்னா எந்த ஒரு அயான்ஸ்லாம் ஸ்கொயர் பிராக்கெட்க்கு அவுட் சைட்ல பிரசன்ட் ஆயிருக்கோ அதெல்லாம் கவுண்டர் அயான்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் என்ன இருக்கு ஸ்கொயர் பிராக்கெட்க்கு அவுட் சைட்ல பிரசன்ட் ஆயிருக்கா. சோ இங்க K என்ன அப்படின்னா ஒரு கவுண்டர் அயான்.
இந்த கேவ் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட்டர்ல போடும்போது கேன் பி அயனைசபிள் அப்படின்னா என்னது இது வந்து அப்படி டிசால்வ் ஆகும். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் தனியா பிரியும் அப்படின்ற மாதிரி பார்த்திருக்கோம். இது என்ன ஆகும் தனியா வெளில வரும். பட் இந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ல உள்ள ஆட்டம்ஸ் என்ன பண்ணாது தனியா வெளில வராது. ஓகேயா? ஓகே. அடுத்து இது நியூ டேர்ம்ஸ் ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ். ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ்னா என்ன அப்படின்னா சேம் டைப் ஆஃப் லிகன் என்ன ஆகிருக்கு அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட பாண்ட் ஆகிருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் மெட்டல் ஆட்டம்ஸ் இல்ல சேம் கைண்ட் ஆஃப் லிகன்ஸ்லாம் என்ன ஆகிருக்கு ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட பாண்ட் ஆகிருக்கிறப்போ அதை என்ன சொல்றோம் அப்படின்னா ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாக்குறப்போ இங்க எத்தனை 6NH3 இருக்கா? இது எல்லாமே என்னது சேம் டைப் ஆஃப் லிகன் தான். சோ அதனால இது என்னது ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ். ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ்ல பாக்குறப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லிகன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. பார்த்தோம்னா இங்க NH3 அண்ட் Cl2 ரெண்டுமே என்னது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லிகன்ஸா. சோ இது என்னது ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? நவ் ஆக்சிடேஷன் நம்பர்னா என்ன அப்படின்னா ஒரு மெட்டல் இருக்குல்ல. சோ இந்த மெட்டல்ல எல்லா லிகன்ஸையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மெட்டல் வந்து என்ன சார்ஜ் கேரி பண்ணிட்டோ அதுதான் என்னது ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லணும். சோ எனக்கு தியரி வைஸ் ஆக்சிடேஷன் நம்பர் எனக்கு புரியுது. பட் நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன் அப்படின்றதுக்கு நான் ஒரு 3 ஸ்டெப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நீங்க எழுதுறப்போ நீங்க மோஸ்ட்லி கொஸ்டின் என்ன இருக்கும் அப்படின்னா டு ஃபைண்ட் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சம் மெட்டல் ஆட்டம். சோ இதை நீங்க மோஸ்ட்லி எழுதுறப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அயனைஸ்டு ஃபார்ம் நீங்க எழுதணும். சோ இந்த அயனைஸ்டு ஃபார்ம் வச்சு நீங்க என்ன பண்ணணும் ஆக்சிடேஷன் நம்பர் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? சோ இது எப்படி இருக்கு அப்படின்னா 4k பிளஸ் FeCN6 4 என்ன ஆகிருக்கும் அப்படின்னா எக்ஸிஸ்ட் ஆயிரும். ஓகேவா? சோ நம்மளுக்கு சென்டிமெண்டல் ஆட்டம் தான் நம்மளுக்கு தெரியும் ஆக்சிடேஷன் நம்பர். அது நம்மளுக்கு தெரியாததோட நம்ம என்ன எடுத்திருக்கோம் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். சைனைடோட ஆக்சிடேஷன் நம்பர் நம்மளுக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னா -1 இருக்குமா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். சோ இதை ரெண்டையும் வச்சு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? எக்ஸ் இங்கே -6 அப்படின்னா எத்தனை சைனைட் ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்னா 6 இருக்கா. சோ அதனால 6 தட் இஸ் ஈக்குவல் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆட்டம்க்கு பாருங்க பிளாட்டினம் Cl6 4 இப்போ பிளாட்டினமோட ஆக்சிடேஷன் நம்மளுக்கு தெரியும் பட் நம்மளுக்கு தெரியாது. சோ இப்போ எக்ஸ் எடுத்துக்கோங்க. குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன -1. சோ எக்ஸ் பிளஸ் -1 into 6 that is equal to so x is equal to this. இப்போ இந்த கொஸ்டின்ல நான் 2 கொஸ்டின் போடுறேன். மெத்தட்லாம் நீங்களே ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. CO NH3 5 Cl and SO4 நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோமா? இதை நீங்க எப்படி எழுதணும் அயனைஸ்டு ஃபார்ம்ல எழுதணும். ஓகேவா? எப்படி எழுதலாம்? CO NH3 5 Cl plus 2 plus SO4 -2 எழுதலாமா? கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் நம்பர் நம்மளுக்கு தெரியாது. சோ எக்ஸ் NH3 பார்த்தோம்னா அது என்னது இட் இஸ் நியூட்ரல் லிகண்ட் கரெக்டா. சோ எக்ஸ் பிளஸ் 0 குளோரின் எப்படி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும் -1 கரெக்டா. சோ எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு +3 அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். சோ இப்போ இதுல கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது +3. இங்க பார்த்தோம் அப்படின்னா K2Zn இருக்கா. K2Zn இதை நம்ம எப்படி அயனைஸ் ஃபார்ம்ல எப்படி எழுதலாம் அப்படின்னா 2k plus Zn OH4 -2 எழுதலாம். ஜிங்கோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்மளுக்கு தெரியாது. சோ எக்ஸஸ் நினைக்கலாம். இது எப்படி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ஹைட்ராலிஸ் -1 சார்ஜ்னால எக்ஸிஸ்ட் ஆயிருக்குமா பிளஸ் -1 into 4 4 எத்தனை total number of atoms that is equal to -2. so x is equal to +2. இப்போ இங்க ஜிங்கோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 2 அண்ட் இங்க கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னா 3. ஓகேவா? இதுதான் இந்த எக்ஸாம்பிள் படி. நவ் நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்திருப்போம் பொட்டாசியம் குளோரைடு கோபால்ட் டெட்ரா குளோரைடு. சோ அந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு அயனிக் காம்பவுண்ட்ஸ்க்கும் சரி கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ்க்கும் சரி நம்ம என்ன பார்த்திருப்போம் நேமிங் பார்த்திருப்போம். பட் இங்க என்ன ஆகுது அப்படின்னா நிறைய லிகன்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கு. நிறைய மெட்டல் ஆட்டம் வந்து நிறைய பாண்ட் பண்ணுது. சோ இப்போ அதனுடைய நார்மல் கிளேச்சர் ஐயூபேக் நார்மல் கிளேச்சர் எப்படி நம்ம எழுதுறது அப்படின்றத இந்த ஒரு ரூல்ஸ் வச்சு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா
நான் இங்கே சொல்றேன். K flow Fe CN6 4 மைனஸ். இந்த எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கேட்டையோட தான் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நேம் பண்ணணும். சோ இங்க பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும், 4K பிளஸ் Fe CN6 மைனஸ் 4 எக்ஸிஸ்ட் ஆயிருக்குமா. இங்க வந்து 4 மைனஸ் வராது. FeCN6 மைனஸ் 4 எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். கரெக்டா. நான் எழுதுறப்போ கேட்டையோட தான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறமா இங்க இந்த காம்ப்ளெக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு லிகன்ஸ் தான் பிரசன்ட் ஆயிருக்கு. பட் இதே நிறைய லிகன்ஸ் பிரசன்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா லிகன்ஸ் ஷுட் பி நேம்ட் இன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். சோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் வச்சு நீங்க என்ன பண்ணணும், ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே வரணும். ஓகேவா. லிகன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும், மெட்டல் ஆட்டத்துக்கு நம்ம நேம் பண்ணணும். ஓகேவா. அடுத்து நேம் ஆஃப் த அனியோனிக் லிகண்ட் ஷுட் எண்ட் இன் O, ஸ்பெஷல் கேஸ் ஃபார் aqua, amine for NH2 and carbonyl for cobalt. CO என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆனியானிக் லிகண்ட்ஸோட நேம் எப்படி முடியணும் அப்படின்னா ஓட முடியணும் அப்படின்றாங்க. இப்போ நம்ம வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து குளோரின் எடுத்திருக்கேன். ஓகேவா. நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா இங்க குளோரின் எடுத்திருக்கேன். குளோரின் நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா இது வந்து ஆனியானிக் லிகண்ட்ஸ். கரெக்டா. நான் எழுதுறப்போ நான் எப்படி எழுதுறேன், குளோரோ அப்படின்னு எழுதுறேன். அதே மாதிரி ஃப்ளூரினுக்கு எப்படி எழுதுறேன் அப்படின்னா ஃப்ளூரோ அப்படின்னு எழுதுறேன். ஓகேவா. அதுதான் இங்க தேர்ட் இதுல சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து ஸ்பெஷல் கேஸ் யார் யாருக்கு அப்படின்னா வாட்டர் வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஆக்வா அப்படின்னு சொல்லி எழுதணும். அண்ட் அதே மாதிரி NH2 அமினோ குரூப் வந்து அமைன் அப்படின்னு எழுதணும். CO குரூப் இது எப்படி எழுதணும் அப்படின்னா கார்போனைல் அப்படின்னு எழுதிக்கலாம். அண்ட் இதே மாதிரி இந்த இந்த இதுல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், FeCN6 FeCN6 4 மைனஸ் இருக்கா. இங்க ஒரு லிகண்ட் இல்ல, எத்தனை லிகண்ட்ஸ் இருக்கு, 6 லிகண்ட்ஸ் இருக்கு. சோ அப்ப 6 லிகண்ட்ஸ் இருக்கிறது நம்ம என்ன பண்ணிக்கணும், ஹெக்ஸா அப்படின்னு நம்ம எழுதணும். இதே ஒன்னு இருந்துச்சு அப்படின்னா மோனோ, ஒண்ணுக்கு தேவையில்ல. பட் 2 இருந்துச்சு அப்படின்னா டை, ட்ரை, டெட்ரா அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எழுதிக்கிட்டே போகணும். ஓகேயா. இதுதான் இங்க 4th இதை சொல்லியிருக்காங்க. Now வந்து if the atom already includes a number, then bis, tris, tetra, kiss are used to indicate the number of ligands. இது என்ன எனக்கு குழப்புது, நான் இதை சொல்றேன். நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில இதுல நம்மளுக்கு லிகன்ஸ் வந்து இப்படி பிரசன்ட் ஆயிருக்கு. FeP3H3 அப்படின்னு பிரசன்ட் ஆயிருக்கு. இங்க இந்த லிகன்ஸ் கிட்டே என்ன இருக்கு, ஒரு நம்பர் பிரசன்ட் ஆயிருக்கா. சோ இதை எப்படி எழுதணும் அப்படின்னா டெட்ரா, இங்க வந்து 4 இருக்கிறது டெட்ரா கிஸ் ட்ரை பாஸ்பைன் அப்படின்னு எழுதணும். சோ இந்த நம்பர் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிஸ், ட்ரிஸ், டெட்ரா கிஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கணும், எழுதிக்கணும். அதுதான் இங்க என்ன சொல்றாங்க, இதுல சொல்றாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த மெட்டல் வந்து நீங்க பாரந்தசிஸ்ல ரோமன்ல போடணும். அதனாலதான் நான் என்ன பண்ணிருப்பேன், இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல எல்லாம் நான் ரோமன்ல போட்டிருப்பேன். ஓகேயா. இந்த காம்பவுண்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஐபேக் நாமென்க்ளேச்சர் எழுத ட்ரை பண்ணலாம். ஓகேயா. இப்ப பாருங்களேன், நம்மளுக்கு என்ன இருக்கு இங்க, FeCl4 -2 இருக்கா. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், சாரி -1. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேட்டையோனிக் காம்பவுண்ட தான் நேம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். இங்க கேட்டையோனிக் குரூப்பே இல்ல. சோ ஆனியோனிக் குரூப் தானே இருக்கு. சோ ஆனியோனிக்ல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்றோம். இங்க பார்த்தோம் அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், லிகண்ட்ஸ் தான் என்ன பண்ணணும், லிகண்ட்ஸ் should be named before the central metal atom. கரெக்டா. should be named before central metal atom னு பார்த்தோம். சோ இங்க என்ன லிகண்ட்ஸ் என்னது, குளோரின். பட் இது என்னது, ஆனியோனிக் லிகண்ட். எதனால அப்படின்னா கேரிஸ் மைனஸ் சார்ஜ். கரெக்டா. சோ எப்படி எழுதணும், டெட்ரா ஃப்ளோரோ ஃபெரேட். ஏன் ஃபெரேட்னா இந்த மொத்தத்தோட சார்ஜ் என்னது, மைனஸா. சோ நான் இந்த இதே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து ஆனியோனிக் குரூப்ல பிரசன்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நான் ATE என்ன பண்ணுவேன், ஆட் பண்ணுவேன். ஓகேவா. சோ அதனாலதான் இங்க என்னது ஃபெரேட்னு என்ன பண்றேன், ஆட் பண்றேன். சோ ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கால்குலேட் பண்றது, ஆல்ரெடி பார்த்தோமா, x -4 that is equal to -4. ஃபெரேட் 3. அதுதான் என்னது ஃபோர்ஸ் காம்பவுண்ட் உடைய
ஐயூபேக் நாமென்கிளேச்சர் டெட்ரா குளோரோ ஃபெரேட். நான் என்ன பண்ண முடியாது, கேப் விட்டு நான் கேப் விடவே கூடாது. ஃபுல்லா கண்டினியூஸா என்ன பண்ணணும், எழுதணும். ஓகேவா? சோ இப்ப அடுத்து நெக்ஸ்ட் காம்பவுண்ட் பாப்போமா? அது என்னது? கோபால்ட் CO Cl3H2. இங்க என்ன பாக்குறோம், ரெண்டு டைப் ஆஃப் லிகண்ட்ஸ் இருக்கா. நம்ம என்ன பார்த்தோம், லிகண்ட் ஷுட் பி நேம் இன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்னு பார்த்தோமா. இத வாட்டர் எப்படி எழுதணும்னு பார்த்தா ஆக்வான்னு பார்த்தோமா. அண்ட் இது என்னது, நியூட்ரல் லிகண்ட், எந்த ஒரு சார்ஜுமே இல்லை. சோ என்ன எழுதுறோம் இங்க, ஆக்வா. எத்தனை குளோரின் ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்னா 3 குளோரின் ஆட்டம்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ அப்போ ட்ரை குளோரின் என்னது, ஆனியானிக் லிகண்ட், ட்ரை குளோரோ கோபால்ட். சார்ஜ் என்னது அப்படின்னா இங்க 3 வரும். பட் நான் இங்க என்ன பண்றேன், அங்க வந்து ஃபெரேட்னு எழுதுனேன். பட் நான் இங்க வந்து கோபால்ட் மட்டும் தான் எழுதியிருக்கேன். ஏங்க கோபால்டேட் எழுதல அப்படின்னா இது வந்து நியூட்ரல் லிகண்ட். கரெக்டா? சார்ஜ் எதுவுமே இல்ல. சார்ஜ் வந்து மைனஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன ஆட் பண்ணுவேன், கோபால்ட் 8 அப்படின்னு ஆட் பண்ணேன். சோ நான் என்ன பண்றேன், அடுத்து வந்து இந்த இதை நான் போடுறேன். மிச்ச 3 வந்து நீங்க ஹோம்ஒர்க்கா போடுங்க. Pt CF4 -2. ஓகேவா? இங்க எத்தனை இருக்கு, டெட்ரா குளோரோ பிளாட்டினம். பட் என்ன சார்ஜ் இங்க, பிளாட்டினேட். ஓகேவா? -2 இருக்கா. சோ ஆக்சிடேஷன் நம்பர் என்ன ஆகிடும், ஓகேவா? இது ஐயூபேக் நாமென்கிளேச்சர். நம்ம இந்த வீடியோ நம்ம மொத்தமா என்ன பார்த்தோம் அப்படின்னா, என்னென்ன பார்த்தோம் நம்ம இங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். கரெக்டா? கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் பார்த்தோம். அப்புறம் என்ன டேர்ம்ஸ் பார்த்தோம். டேர்ம்ஸ்ல வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ஸ் பார்த்தோம். அப்புறம் லிகண்ட்ஸ் பார்த்தோம். டைப் ஆஃப் லிகண்ட்ஸ் பார்த்தோம். சோ அந்த மாதிரி பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சிடேஷன் நம்பர் அண்ட் ஐயூபேக் நாமென்கிளேச்சர். இது எல்லாமே பார்த்தாச்சு. எல்லா ஹோம்ஒர்க்கையும் நீங்க போடுங்க அண்ட் கமெண்ட்ஸ்ல வந்து ட்ராப் பண்ணுங்க.